பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஒளி கொடுக்கறது, வழி காட்டுறது, இறக்க குணம், கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கிறது, பிஸ்னஸ் மேக்னெட், மூளை நல்லா இருக்கிறது, எல்லாம் யாருன்னா கன்னி ராசி தான். அந்த கன்னி ராசிக்கு போன மாதம் சிறப்பு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கூட ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. திருச்செந்தூர்லேருந்து முருகன்கிறவரே ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவர் ஜாதகத்தை அனுப்புனார், பார்த்து சொல்லியிருக்கோம். அது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்து சொல்லியிருக்கோம். சார் போன மாதத்தோட இந்த மாதம் கன்னி ராசிக்கு இன்னும் நல்லாயிருக்கும், எப்படின்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதம். எப்படி சார் அப்படின்னா, ராசிநாதன் புதன் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, மூல திரிகோணமாக இருக்குது. ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, மூல திரிகோணமாக இருக்குது, பவராக இருக்குது. ஏன் பவர் ஸ்டார் யார்? அவரே அங்கே உட்காந்துருக்காரு. பவர் ஸ்டார் யார்? சூரியன். சூரியன் தான் நெருப்பு கிரகம், வெளிச்ச கிரகம், புகழ் கிரகம். அப்போ உங்கள் ராசியோடையே இருக்குது, ராசிநாதனோடையே இருக்குது. சூரியனும் புதனும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் இந்த மாதம் வெளிச்சத்துக்கு வருவீங்கன்னு அர்த்தம், சிறப்பாக இருப்பீங்கன்னு அர்த்தம், ஆக்டிவாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? புதன்னா புத்தி. ஆல்ரெடி நீங்கள் ஒரு தனிக்காட்டு ராஜா, உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் அங்கே வந்துட்டார். சூரியன் யார்? ஆத்மகாரன், ஒளி கொடுக்குறவர், அரசாங்கத்துக்குள்ள கிரகம், அப்பாவுக்குள்ள கிரகம். அங்கே இன்னொருத்தர் யார் இருக்கா? சந்திரன். சூரியன்னா அரசன், சந்திரன்னா யார்? அரசி. சூரியன்னா யார்? ஆத்மகாரன், இவர் மதிகாரன். அப்போ சூரியன்னா ராஜா, சந்திரன்னா யார்? ராணி. அப்போ உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் ஒரு ராஜா ராணி வாழ்க்கை மாதிரி இருக்கும், ஒரு அரசன் அரசி மாதிரி வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, புதன் உச்சமாகி சூரியன் சந்திரன் சேரும்போது ஒரு சிலருக்கு அரசாங்க தொடர்பு கிடைக்கும், அதில் வெற்றி கிடைக்கும். கேது அங்கே இருக்கார், ஒரு ஞானம் கிடைக்கும். கேது அங்கே இருக்கும்போது விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. கேது அங்கே இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் நல்ல புத்தியையும் ஞானத்தையும் இந்த மாதம் கிடைக்கும். பணம் வருமா சார்? வரும், எல்லாம் வரும். பண வருமானம் வரும். எப்படி வரும்? சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கு. தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் கன்னி ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சார் ஒளி கிரகம் 3 நல்லா இருக்கு. ஒளி கிரகம்னா யார்? சூரியன் ஒரு ஒளி கிரகம், வெளிச்சம் கொடுக்குதா நமக்கு. பகல் ஃபுல்லாக சூரியன் எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. அது ராசியிலேயே இருக்குது. இன்னொரு ஒளி கிரகம் யார்? சந்திரன். இரவில் ஒளி கிடைக்கும். எப்போ? பௌர்ணமி டயத்தில், மற்ற நேரங்களில். அப்போ சந்திரன் அங்கே இருக்குது. அப்போ ராசியிலேயே ஒளி கொடுக்கக்கூடிய 2 கிரகம் பவராக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதம் பவர் ஸ்டார் தானே, சூப்பர் ஸ்டார் தானே. சரி, இன்னொரு ஒளி கிரகம் யார்? சுக்கிரன் தான். 3 பேர் தான் ஒளி கிரகம். குரு சுப கிரகம், அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வரேன். ஆக 2ஆம் இடத்துல ஒளி கிரகம் சிறப்பாக இருக்குது. அப்போ பணம் வரும்ல, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வரும். தனஸ்தான வலுவாக இருக்குது. தனகாரன் குரு உங்களை பார்த்து சுபப்படுத்துகிறாரு. அப்போ கோடிகளுக்கு, லட்சங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். இல்லை சார் நான் சாதாரண லேபர் தான் அப்படின்னாலும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, கூலிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் பணம் வரும். திருமணம் நடக்கும், மாற்று கருத்தே இல்லை. ஒரு பார்வை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பார்வை ஓடிக்கிட்டு இருக்கு. 2025 ஏப்ரல் மாதத்துக்குள்ள கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கே இல்லை. குழந்தையும் கிடைக்கும்.
ஏன்னா காலபுருஷனுக்கு கஞ்சிக்கூடிய சூரியன் தான் புத்திரம் குழந்தை பிறப்பதற்கான அதிபதி. குரு புத்திரக்காரன், அவரே பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாரு. அப்போ கல்யாணம் ஆகும், அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தா குழந்தை பிறக்கும், அல்லது 2வது குழந்தைக்கு வெயிட் பண்ணால் இப்போ கிடைக்கும். செப்டம்பர் மாதம் கரு உருவாகும், மாற்று கருத்து இல்லை. ரைட்டு. இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் யார்? சேனாதிபதி, போர்ப்படை தளபதி. யார்? 3ஆம் வீட்டு கிரகம். உங்கள் தம்பின்னு வச்சுக்கோங்க, அல்லது தைரிய ஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்க. அவரும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் தம்பினால உங்களுக்கு யோகம் உண்டு, உங்கள் மாமனார்னால உங்களுக்கு யோகம் உண்டு, மாமனார் மருமையினால யோகம் உண்டு. அங்கே யார் இருக்கா? புதன் இருக்குது. புதன் ஒரு வகைக்கு தாய் மாமனை சொல்கிற கிரகம். ஏற்கனவே அந்த வீட்டுக்கு அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கார். அப்போ தாய் மாமன் உறவு, தாய் மாமன் வழி சிறப்பாக இருக்கும், அந்த உறவு சிறப்பாக இருக்கும். தாய் மாமன் சீர்கொண்டு வருவார், தாய் மாமன் உங்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்குவார். அதை விட பெரிய சிறப்பு கேது தான் தாய் வழி உறவை சொல்கிறது. ராகுன்னா அப்பா வழி உறவு. அப்போ இந்த மாதம் உங்களுடைய தாய் வழி உறவில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இந்த மாதம் அதுவும் சரியாயிடும். ஆக இந்த மாதம் முழுவதும் ஒளி கிரகங்கள் சிறப்பாக இருக்குது, நீங்களே நல்லா இருக்கீங்க. அதை விட சிறப்பு இப்போ தான் சொன்னேன். சூரியன் ஒளி கிரகம் பவராக இருக்குது, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பணம் வரும், குடும்பம் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருப்பீங்கன்னு. இன்னொரு ராஜகிரகம் செவ்வாய், அவரும் பார்க்குறாரு. அப்போ ஆக்டிவ் செவ்வாய் கோபக்காரன், செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி, செவ்வாய் வேகத்துக்கு அதிபதி, அவரும் உங்களை பார்க்குறாரு. அப்போ எப்படி இருப்பீங்க? ஆக்டிவாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. போலீஸில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதம். 2ஆம் இடம் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு கண்ணில் மருத்துவ செலவு வரும், அதை பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் கண்ணில் இருக்கிற வெள்ளை அந்த ஒளிக்கு அதிபதி. அப்போ அவர் அங்கே இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா கண்ணு சம்பந்தமாக ஒரு சில மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே குலதெய்வம் வலுவாக இருக்குன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு இங்கே இருப்பார். அது சொல்லியிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம் குலதெய்வத்தை பற்றி. இப்போ கூட சாமி கொண்டு வந்தேன். கருப்பரு, மதுரை வீரன், முனீஸ்வரன், ஐயனார், காளியம்மா, இதெல்லாம் உங்களுக்கு குலதெய்வமாக வரும். ஏதோ ஒன்று அது வலுவாக இருக்குது. 7ல் ராகு, பொதுவாக 7ல் ராகு இருக்கலாம் என் கருத்து. ஏன்னா 7ஆம் இடம் இருந்து கணவன் மனைவி ஒன்று சேர இடம். ராகுங்கிறது பிரம்மாண்டம், மிகைப்படுத்துவது, விரிவுபடுத்துவது. அப்போ சூரியன் அங்கே இருக்கும்போது, ராசிநாதன் ஆட்சியாக இருக்கும்போது 7ல் ராகு இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், விட்டு கொடுத்து போயிடணும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், நைட் லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா ராகு இரவு நேரத்துக்குள்ள கிரகம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ரகசியத்துக்கு நல்லது. அப்போ கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும். அங்கே ஏற்கனவே புதன் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும். 7ஆம் வீட்டு கிரகம்னா மனைவியை சொல்வது, நீங்கள் கணவனாக இருந்தால், நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது 7ஆம் இடம். அந்த குரு ராசியை பார்க்குது, எல்லாம் சிறப்பு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் நல்லா இருக்கும். சொத்துக்காரன் செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. புதிய சொத்து வாங்கலாம், புது வீடு வாங்கலாம், ஒத்திக்கு வாங்கலாம், அல்லது வாடகைக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் வாடகை வீடுன்னு சொல்கிறது, அது ஆட்சியாக இருக்குது. ராகு சொந்த வீடு இல்லாத கிரகம், அது உங்களை பார்க்குது. யாராவது வீடு மாற்றிக்கணும் சார், மாற்றலாமா சார்? தான் மாற்றிக்கலாம். இல்லை சார் வீடு இருக்குது, எனக்கு வாடகை வரணும், பெண்டிங் இருக்குன்னா வாடகை வருமானம் வரும், கண்டிப்பாக வரும். ஏற்கனவே சொன்னேன் 3ஆம் இடம் மாமனார், தம்பின்னு சொன்னேன். அதுவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துக்கே யோகம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாங்க, அவங்கனால லாபம் உண்டு. நீங்கள் முதல்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. தொடர்புகள் ஸ்தானம். கன்னி ராசிக்காரங்க திரைப்படத்துறையில் இருப்பீங்க, எழுத்துத்துறையில் இருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் பேங்க்கில் இருப்பீங்க. குருவும் பேங்குக்கு அதிபதி, புதனும் பேங்குக்கு அதிபதி, புதன் கம்ப்யூட்டருக்கு அதிபதி, கம்யூனிகேஷனுக்கு அதிபதி. அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் வெற்றி தாங்க. கன்னிராசியை அடிச்சுக்கிறதுக்கு இந்த மாதத்தில் வேறு யாரும் கிடையாது. கன்னிராசிக்காரங்க 22ஆம் தேதி 23ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது, இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு முன்னதாகவோ அல்லது விநாயகர் சதுர்த்தி டயத்திலேயோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை இறுக்கி பிடிங்க, வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பாருங்கள், அல்லது திருச்சி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் மலைக்கோட்டை விநாயகரை பாருங்கள், அல்லது உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் அந்த விநாயகர் எப்படி உச்சியில் இருப்பாரோ அதே மாதிரி வாழ்க்கை இந்த மாதம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய.